வணக்கம். திஸ் இஸ் கார்த்தி. ஆக்சுவலி நாங்கள் இப்போ வந்துட்டு ட்ரம் டெஸ்ட் ஏரியாவுக்கு ட்ரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அகமத் சார் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நம்ம சேனல் பேர் ஸ்டியரிங் வித் அகமத் 007. நம்ம இப்போ டெஸ்ட் ஏரியா போகும்போது ட்ரம் டெஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி ப்ராக்டிஸ் வந்து இப்போ பண்ணலாம். ஹாய், நம்ம இப்போ வந்துட்டு ட்ரம் ஏரியாவுக்கு நம்ம இன்சைட் இப்போ 4 ட்ரம், நம்ம லெஃப்ட் சைடில் 4 ட்ரம்ஸ் இருக்குது, ரைட் சைடில் 4 ட்ரம்ஸ் இருக்குது. ரெண்டுக்கும் மிடில் நம்ம காரை வந்துட்டு நம்ம காரில் சென்டரில் போகணும். ரெண்டு பக்கமே நமக்கு, அதாவது கார் வந்து சென்டர் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஸ்டியரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம டெஸ்ட் ஏரியாவில் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நம்ம ஃபார்வேர்டில் போகிற மாதிரி இருக்காது. நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து உள்ளே இப்போ என்ட்ரு ஆகிட்டே வந்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்து டர்ன் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைட் டர்ன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம மிரர் இருக்கு இல்லையா, நம்ம லெஃப்ட் சைட் மிரர், அது வந்துட்டு 2 ட்ரம்க்கும் நடுவில் அந்த சென்டரில் 2 லைன் இருக்கும் இல்லையா, அதுக்கு சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துட்டு ஃபுல் லெஃப்ட் டர்ன் பண்ணி நம்ம வந்து காரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். அந்த 2 ட்ரம்க்கு நடுவில் காரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இப்போது ரிவர்ஸ் மாற்றிக்கலாம். ரிவர்ஸ் மாற்றிட்டு நம்ம ரிவர்ஸில் இப்போ எடுக்கணும். வண்டியை எடுத்துகிட்டு நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைட் பிளைண்ட் ஸ்பாட்டில் இந்த மாதிரி 50% ஃபர்ஸ்ட் ட்ரம், செகண்ட் ட்ரம் வந்து 50% நமக்கு தெரிகிற மாதிரி பார்த்துட்டு இப்போ லெஃப்ட் சைட் மிரரை நம்ம வந்து பார்க்கணும். Even like this should be left side. This one. Yeah, full left, yeah. Then now we have to see the left mirror. இப்போ நம்ம லெஃப்ட் சைட் மிரர் பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரம் வந்து நம்ம கார் இருக்கு இல்லையா, அதோட பேக் சைடில் ரொம்ப கொஞ்சம் நேரோவாக வந்துடணும். இப்போ நம்ம வந்து ஸ்டியரிங்கை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். ஸ்டியரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் காரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகணும். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ட்ரம்மும் நம்ம காரோட ஹேண்டில் இருக்குல்ல, பேக் ஹேண்டில், அதுவும் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டியரிங்கை திரும்பவும் லெஃப்ட் சைட் திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளே போய்க்கலாம். இப்போ உள்ளே போகும்போது நம்ம லெஃப்ட் சைட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரம்மை ஹிட் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ரைட் மிரரும் பார்த்துட்டு ஈக்குவல் சைஸ் ஆகுதான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ பார்க்கும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடு 2 பக்கமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ வந்து ஸ்டியரிங்கை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். மெயினாக ட்ரம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்லோவாக போகிறோம், நம்ம காரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ் மச் ஆஸ் நீங்கள் வந்து ஸ்லோவாக போங்க. இப்போ நம்ம ரைட் சைட் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபார்வேர்டில் போகிறோம். எந்த ட்ரம்மையும் டச் பண்ணாமல், ஃபார்வேர்டில் போகும்போதும் எந்த ட்ரம்மையுமே டச் பண்ணாமல் நீங்கள் மேக்ஸிமம் போங்க. இப்போ ரைட் சைடு டர்ன் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு பண்ண மாதிரியே ரைட் சைடும் இப்போ நம்மளுக்கு 2 லைன் தெரியுது இல்லையா, அந்த 2 லைனுக்கு நடுவில் நம்ம மிரர் வந்து நடுவில் வர மாதிரி பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் 2 ட்ரம்முக்கும் நடுவில் நம்ம வந்து காரை வைக்கிறோம். இப்போ சென்டரில் இருக்கோம். இப்போ ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். ரிவர்ஸ் எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம ஸ்மால் விண்டோ இருக்குல்ல, ரைட் சைடில் பேசஞ்சர் விண்டோவில் இருக்க ஸ்மால் விண்டோவில் இப்போ நம்ம இமேஜில் பார்த்த மாதிரி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். சேம் தான். இப்போ ரைட் சைட் மிரரில் நமக்கு வந்து நேரோ ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நேரோ ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டியரிங்கை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம்.
ஸ்டியரிங்கை வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ காரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஹேண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் ட்ரம் கிட்ட வரும்போது திரும்ப ஸ்டியரிங்கை வந்து ரைட் சைட் டர்ன் பண்ணி ரிவர்ஸில் அப்படியே போய்க்கலாம். இப்போ வந்து கார் வந்து மெயினாக ஸ்ட்ரைட் ஆகணும். அதே மாதிரி நம்ம 2 சைடுமே ஈக்குவல் ஸ்பேஸ் வருதாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ ஓரளவு ஈக்குவல் ஸ்பேஸ் 2 சைடும் வந்திருக்கு. இப்போ ஸ்டியரிங்கை ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு நம்ம வந்துட்டு உள்ளே அப்படியே போயிடலாம். நம்ம ஆக்சுவலி இங்கே பார்க்க வேண்டியது லாஸ்ட் ட்ரம் இருக்கு இல்லையா, 4th ட்ரம், அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் அதிகம் பார்க்க தேவையில்லை. லாஸ்ட் ட்ரம் 2 சைடுமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கான்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். பார்த்துட்டு மெதுவாக ரிவர்ஸில் வந்து எடுத்துக்கலாம். மெயினாக ட்ரம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் ஃபார்வர்ட் கியர் போட்டோம் அப்படின்னா ஃபார்வர்ட்லேயே தான் போகணும். ரிவர்ஸ் கியர் எடுத்துட்டோன்னா ரிவர்ஸ்லேயே தான் போகணும். ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கியர் வந்து மாற்ற முடியாது ஒன்ஸ் டெஸ்ட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம். அதே மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நியூட்ரலில் போட்டுக்கணும். Thank you so much Ahmed sir for giving this opportunity. Thank you so much guys for watching this video. Please do consider subscribe to our channel Steering with Ahmed 007. Thank you.